களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு, நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடி வந்து விட்டார்கள் தான் உண்மை. எனவே எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தாத்தோன்றித்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். விஜயை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்கே போய் இவ்வளோ மாதிரி அசம்பாவம் நடந்திருக்கு என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத்த முடியும்? அவ்வளோ பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தால் கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில் பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால் போய் இவங்கனால என்ன, அவங்க கத்துறதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம். அப்படியே இதாக தான் இருக்குது. அவருடைய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செஞ்சால் அந்த அதை காலதாமதமாக வந்து ஒரு இது இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சுருந்தாலும் சரி அவன் குடும்பமே வழங்காது. இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சுருக்கும் போது ஜென்ரேட்டர் ரூமில் போய் யார் ஆஃப் பண்ணியிருப்பா? அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்லை 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கூட்டங்களுக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார். இப்போ நீங்கள் ஒரு 30 பேருங்க 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ளே வந்து உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்கள் அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன். எப்படி அனுமதிப்பாங்க? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்காங்க. யார் அந்த இடங்களில் அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில் ஈடுபடுறாங்களோ அப்போ அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காணொலி அது. ஒரு தான் கட்சி நடத்தின ஒரு சம்பவத்தில் தன்னுடைய கட்சியினுடைய ஊழியர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து நாங்கள் இதுக்கு பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வதோ அல்லது இந்த சம்பவத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம், ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம், எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோங்கிறது குறைஞ்சபட்ச அந்த மனித நேயமோ குறைஞ்சபட்ச அந்த நேர்மையோ இல்லாமல் தான் அவருடைய காணொலி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஏன் அந்த சம்பவம் நடந்தது பல பேரும் சொல்கிறாங்க. 7 மணி நேரம் இவர் தாமதமாக வந்தது தான் முக்கியமான காரணம். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அங்கே மக்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. குடிக்க தண்ணி கிடையாது, உணவுக்கு ஏற்பாடு கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருந்தாக்கா அவங்க மயக்கமடை நிலைக்கு வராமல் இருக்குது, என்ன பண்ண முடியும்? அப்போ ஏன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற நீங்களும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஏன் ஏற்பாடு பண்ணாமல் விட்டீங்க? ஆகவே மொத்த சம்பவத்துக்கும் இந்த மரணங்களுக்கும் அது அவங்களே காரணமாக இருந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காமல் கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காமல் இது வந்து ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மோசமான ஒரு செயல். இது ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாத செயலாக தான் நான் வந்து பார்க்குறேன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.